ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோங்க. ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணா ஒய்ஃபு, அண்ணா குழந்தைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அதனால் சரி எங்காவது வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பெரிய நாயக்கம்பாளையத்தில் இருக்க ராமாயணா பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக முடிவு பண்ணிட்டோம். அங்கே வீட்டிலருந்தே பார்த்தீங்கன்னா காரில் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 2:30 3:00 இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 10 rupees தான் ஆச்சு. குழந்தைகளும் உள்ளே வந்தோடனே ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பார்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ராமாயணா தீமில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்கங்க. ராமர், சீதை, அப்புறம் அதில் இருக்கிற கேரக்டர்ஸு, அனுமன், அப்புறம் அதில் இருக்கிற அரக்கர்கள் இவங்க எல்லாத்தையும் வச்சு தான் வந்து கேமாக வந்து பண்ணியிருக்காங்கங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை பற்றின கதைகள் வந்து எழுதியிருப்பாங்க. இப்போ ராமர் என்ன பண்ணினாங்க, ஹனுமன் வந்து என்ன பண்ணாங்க, இப்போ கருடன் அப்படின்னா கருடனை பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது அந்த கதையில் வந்து கருடன் என்ன கதாபாத்திரமாக இருந்தாரோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த போர்டில் வந்து போட்டிருந்தாங்கங்க. குழந்தைகளும் நல்லா அதை பற்றின விளையாண்டுட்டே அதை பற்றி நல்லா ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் அப்படி செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பார்க்காகவே இருந்ததுங்க. கூடவே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து அங்கங்கே நிறைய மரம்லாம் வச்சுருந்ததுனால உங்களுக்கு பார்க்கில் வந்து அதிகமாக வெயில் வந்து அதிகமாக படாது. நல்ல நிழல்லையே குழந்தைங்க விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. பசங்க பார்த்திங்கன்னா இந்த கேம்ஸ்லேயும் விளையாண்டுக்கலாம். பத்தாதுக்கு கேம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு நிறைய தூரமாக கேம்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஓடி ஆடி விளையாடுறதுக்குமே பார்த்திங்கன்னா இடம் வசதி நல்லாவே இருந்தது. நம்ம ஏதாவது பாலோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ரிங்ஸ் அந்த மாதிரி கொண்டு போனோம்னா அங்கே வச்சு கூட விளையாண்டுக்கலாம். நம்ம பேரண்ட்ஸு கூட்டிகிட்டு போகிறவங்கெல்லாம் கூட இந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஷீட்டு வந்து சிமெண்ட்லேயே பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே போய் உட்காந்துக்கலாம். உள்ளேயே பார்த்திங்கன்னா தண்ணி வசதியும் இருக்குது. உள்ளே குடிச்சிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து ஸ்நாக்ஸ் மட்டும் வந்து அலௌடு இல்லை. ஏன்னா பார்க் வந்து பயங்கர நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. குப்பை அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே ஒரே ஒரு குறை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொசு பயங்கரமாக வரும். அப்படியே உட்காரவே முடியாது. அந்த அளவுக்கு கொசு வந்து நம்மளை பிடுங்கி எடுத்துடும். அது மட்டும்தான் இங்கே வந்து எனக்கு பிடிக்கல. மற்றபடி பார்க்கு செம்ம சூப்பராக இருந்தது. வெளியில் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு கார்டன் செட் பண்ணியிருந்தாங்க. நிறையா வகையான பூச்செடிங்க, அப்புறம் மூலிகை செடிகள் எல்லாம் வச்சுருந்தாங்கங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இங்கே 2-3 செல்ஃபி எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.